என்னன்னு சொல்லிட்டு மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் என்னது கம்பெனி. சரியா? The word company is derived from the Latin word come equal to with or together, pain equal to prid, and its originally referred to an association of persons who took their meals together. சரியா? A company is a corporate body and a legal person having status and personality distinct and separate from the member constituting it அப்படிங்கிறாங்க. கம்பெனி என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். சரியா? கம்பெனி என்ற என்ன வார்த்தை எதில் வந்திருக்குது? லத்தீன் வேர்டில் என்ன இருக்குது வந்திருக்குதுங்கிறாங்க. இச்சொல்லுக்கு பலரும் கூடியுள்ள குழு என்பது பொருளாகும். இதுக்கு என்னது ஒர்க் ஆர் டுகெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இச்சொல்லுக்கு பலரும் கூடியுள்ள குழு என்று பொருளாகும். நிறுமம் என்ற சொல் இது ஒரு நிறும அமைப்பு உறுப்பினர்கள் தனித்துவமான மற்றும் தனித்தன்மை கொண்ட சட்டப்பூர்வமான தனிநபர் ஆகும். சரியா? நிறுமம் என்ற சொல்ல ஒரு நிறும அமைப்பு உறுப்பினர்களிடமிருந்து தனித்துவமான மற்றும் தனித்தன்மை கொண்ட என்னது சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா it is a body corporation because the person composing it are made into one body by incorporating in according to the law and clothing it with legal personality. The word corporation is derived from Latin term corpus which means body அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த கழகம் இது ஒரு கழகம் என கூறலாம். ஏனெனில் சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் அலுவலர் கார்ப்பரேஷன் கழகம் என்ற சொல் ஆனது. பாடி என்ற லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியதாகும். இதன் பொருள் பாடி குழுமம் என்பது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி அக்கார்டிங் டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அக்கார்டிங் டு கார்ப்பரேஷன். சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் கழகம் என்பது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சட்டமுறைகளை பின்பற்றும் இயற்கை நபர் குணம் உண்டு. சில சூழ்நிலையில் செயற்கை நபராகவும் கருதப்படுவார். சரியா? நார்மலாக இதுக்கு நேச்சர் இருக்குது. அக்கார்டிங்லி கார்ப்பரேஷன் இஸ் லீகல் பர்சன் கிரியேட்டட் பை த ப்ராசஸ் அதர் தென் நேச்சுரல் பர்த் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் for this reason sometimes called artificial legal person. As a legal person a corporate is capable of enjoying may of the right and incurring many of the liabilities of natural person. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் அக்கார்டிங்லி கார்ப்பரேட் இஸ் legal person. As a legal person a corporate is capable of enjoying many of the right and incurring many of the liability of natural person. கழகம் என்பது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர். சரியா? சட்டமுறைகளை பின்பற்றும் இயற்கை நபர். சரியா? புரிஞ்சுதா? சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர். கழகம்ங்கிறது என்னென்னு கார்ப்பரேஷனாக்கா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இயற்கை நபர் குணம் உண்டு. இதுக்கு ஆர்டிஃபிஷியல் அது நேச்சர் ஆர்டிஃபிஷியல். சரியா? நேச்சர் ஆர்டிஃபிஷியல். இது சட்டப்படியான நபர் இயற்கை நபரை காட்டிலும் பல உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை வரையறுக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. சரியா? அதே மாதிரி லீகலாக என்ன இருக்குது? இதுக்கு இயற்கை நபரை காட்டிலும் பல உரிமை மற்றும் பொறுப்புகள் வருது இதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு an incorporated company owns its existence either to a special act of parliament or to company law. Public corporation like LIC, RBI, SBI, etc. have been brought into existence through special act of parliament, whereas companies like Tata Steel Limited, Reliance Industry Limited have been formed under the company law in Company Act 1956, which is being replaced by the Companies Act 2013. சரி, இப்போ
இது உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்திலோ அல்லது நிறுவன சட்டத்தின் அடிப்படையில் தோன்றுகின்றனர். சரியா? பார்லிமெண்ட்டில் அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, எதில், நிறுவன சட்டத்தில், கம்பெனி ஆக்டில். சரியா? என்ன பண்ணுது, இது வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லி, எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ ஆகிய பாராளுமன்றத்தின் சிறப்பு சட்டத்தின் மூலம் பொது கழகமாக உள்ளது. சரி, அது மூலமாக அது பொது கழகமாக இந்த பப்ளிக் கார்பரேஷன் அது வந்து இருக்குதுங்கிறாங்க. இது தவிர டாடா இரும்பு லிமிடெட், ரிலையன்ஸு தொழில் லிமிடெடு ஆகியன கம்பெனி சட்டம் 1956 பாஜாதி சரியா லிமிடெட் சட்டம் 2013 படி உருவாக்கப்படுகிறது. 2013 பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கப்படுகிறது. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இந்த லீகல் சென்ஸ் ஏ கம்பெனி இஸ் an association of both natural and artificial person and is incorporated under the existing law of a country. சரியா? ஒரு நிறுவனம் என்பது அந்தந்த நாட்டின் சட்ட விதிமுறைகளின்படி உருவாக்கப்பட்டு இயற்கை அல்லது செயற்கை நபர்களின் ஒரு குழுவாக கருதப்படுகிறது. சரியா? புரிஞ்சுதா? கார்ப்பரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சட்ட விதிமுறைகளை என்ன பண்ணுறது, உருவாக்கப்பட்ட இயற்கை நபர். சரி, ஆர்டிஃபிஷியல் பர்சன் அண்ட் இஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறுவன சட்டம் 2013 பிரிவு 2(20) கம்டி பணி. சரியா? கம்டி பணி என்ற சொல்லை பின்வருமாறு வரையறுத்துள்ளது. சரியா? இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்டி பணி அப்படிங்கிற கம்பெனிங்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன் டேர்ம் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சரியா? 2013 section 220. Company means a company incorporated under this act or under any previous company law. சரியா? இதில் வந்து கம்பெனி சட்டம் அல்லது ஏதேனும் முந்தைய கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி என்று பொருளாகிறது. சரியா? பொருளாகிறது அப்படின்னு உருவாக்கணும். அந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதேமாதிரி லார்ட் ஜஸ்டிஸ் லிட்லி அப்படிங்கிறவங்க என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா has defined a company as an association of many persons who contribute money or money worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. சரியா? லிட்லி பிரபு கூறுகையில் கம்பெனி என்பது பங்கு தொகையாக பணம் திரட்டி, சரியா, பங்கு தொகையாக பணம் திரட்டி அதை பொது நோக்கு ஒன்றுக்கு பயன்படுத்த பல பேர் தம் மனம் ஒப்பி ஒன்று சேர்த்த சங்கமாகும். சரியா? பணத்தை வந்து திரட்டி பங்கு தொகையை ஷேர் கேபிட்டலுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் வந்து பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பொது நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்த்து பல பேர் வந்து தம் மனம் ஒப்பி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சேர்த்து சங்கமாக வந்து அது வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வாங்கும் தொகையே கம்பெனி முதலாகும். வந்து வாங்கக்கூடிய தொகை தான் என்னென்னு சொல்கிறாங்க, கம்பெனியோட அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. சரியா? ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அது வாங்குபவர் அதன் உறுப்பினர்கள் ஆவார்கள். அதை வாங்குறவங்க சப்ஸ்கிரிப்பர் ஆர் மெம்பர். சரியா? வாங்குறவங்க தான் என்னவா இருக்கிறாங்க, மெம்பராக வந்து இருக்கிறாங்க. சரியா? மூலத்தில் ஒருவர் உரிய பகுதி அவர்களது பங்கு எனப்படும். சரியா? ஸ்மால் யூனிட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஷேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பங்குகளின் உரிமை மாற்றம் என்பது எப்போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. அதேமாதிரி இதை வந்து ஷேர்ஸோட ரைட்ஸுங்கிறது எப்போயுமே இது லா பிரகாரம் தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு the common stock so contribute denotes stock to contribute denotes its money and is the capital of the company. The person who contributed in it or form it or to whom it belongs are member. The proportion of capital to which each member is entitled is share. The shares are always transferable although the right to transfer them may be restricted. சரியா? இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து கம்பெனி என்பது
எந்த ஒரு நபராலும் சங்கம் அமைத்து அதற்கு பணத்தினை பங்களித்து செய்து பண மதிப்புள்ள பணியாளர்களை வியாபாரத்தை ஈடுபடுத்துதல் மற்றும் அதில் ஏற்படும் லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு கம்பெனியானாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மணியை வந்து கலெக்ட் பண்ணி சரி அதை வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டாக வந்து கொண்டு வந்து மெம்பர்ஸ் அதை வந்து ஜாயின் பண்ண வச்சு என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயை இதுலேருந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸை வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து வந்து அழிச்சிக்கிறது. பகிர்ந்து அழிச்சிக்கிறதுனா கேபிட்டல்லேருந்து வருது. ஷேர் கேபிட்டல்லேருந்து ப்ராஃபிட் வந்தாக்கா அது மூலமாக வரக்கூடியது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சேர்த்து வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? And from the above definition, it can be concluded that a company is registered association having its own corporate and legal personality distinct which is separate from its member with a perpetual succession, a common seal for its signature, a common capital comprised transferable share and carrying limited liability. This aspect are discussed in 11th standard. சரியா? மேற்கூறிய வரைவிலக்கணங்களிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். கம்பெனி என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம். சரியா? கம்பெனிங்கிறது என்னப்பா, ஒரு கன்க்ளூடு வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனிங்கிறது அது ரெஜிஸ்டர்டு அசோசியேஷன். சரியா? சொந்த கழகம் மற்றும் சட்டப்படியான நபர் ஆவார். சரியாக சொன்னால் உறுப்பினர் உறுப்பினர்களின் தன்னிச்சையான முடிவு. சரியா? அவங்களோட என்னது பெர்பெக்சுவல் சக்சஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உறுப்பினர்களின் தன்னிச்சையான முடிவு. பொதுமுத்திரை கையொப்பம் பொது குறைவான பொறுப்பு மற்றும் பங்கு மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரியா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, பொதுமுறை காமன் சீல் காமன் கேபிட்டல் சீல் இருக்குது. அதேமாதிரி குறைவான பொறுப்பு மற்றும் பங்கு மாற்றம் ஆகியவற்றை என்ன இருக்குது உள்ளடக்கி இருக்குதுங்கிறாங்க. சரிப்பா, இது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெய்லி ஹோம்ஒர்க்கும் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.